This video is sponsored by SPO Digital Marketing. இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப்பு. ஹவுஸ் ஒய்ஃப்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணாலும் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு விஷயம், அதை பார்க்கலாம் வாங்க. ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் கரும்பலகையில் 1000 அப்படிங்கிற எண்ணை எழுதிட்டு அங்கே சலசலப்பாக மாணவர்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு மாணவனை எழுப்பி இது என்ன அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த மாணவன் எந்திரிச்சு அது ரொம்ப ஈஸியானது தான், தெரிஞ்சது, இருந்தாலும் என்னடா இப்படி கேட்குறாரே, கேவலமாக இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே அவனுக்கு ஒரு என்னடா இந்த ஒரு சின்ன விஷயத்தை போய் இப்படி கேட்குறாருன்னு சங்கடப்பட்டுக்கிட்டு 1000 அப்படின்னு அவனும் சொல்லிடுறான். உடனே அந்த ஆசிரியர் இன்னொரு 0 கூட சேர்த்து இது என்ன அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவன் சொல்கிறான் இது 10,000 அப்படின்னு. ஓ பரவாயில்ல, வெரி குட் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் மறுபடியும் அடுத்ததாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த 10,000க்கு பின்னாடி, அதாவது 1க்கு முன்னாடி ஒரு 0 சேர்த்துறாரு. சேர்த்திட்டு இது என்ன அப்படின்னு கேட்குறாரு. அவன் சாதாரணமாக இதுவும் 10,000 தாங்க சார் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவர் சார் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, இது மாதிரி தான் வாழ்க்கையும். பார்த்தியா, ஒரு முக்கியத்துவமற்ற எண் முக்கியமான கூட எண் கூட சேரும்போது அதனோட மதிப்பு என்ன ஆகுது, அதிகரிக்குது. அதே அதன் முக்கியத்துவமற்ற எண் அதுக்கு பின்னாடி போய் சேரும்போது அதுக்கு ஒரு மதிப்பே இல்லாமல் போயிடுது. இப்படி தான் நீங்கள் எங்கள் பின்னாடி என்னை பின்தொடர்ந்து ஆசிரியர்கள் பின்தொடர்ந்து வரீங்க அப்படின்னா உங்களோட முன்னேற்றம் அபரிவிதமானது, அது ரொம்ப பெருசாக இருக்குது. இதுவே எங்களை முந்திட்டு போகணும், நாங்கள் சொல்கிற வழியை மீறி தாண்டி வேறு வழியில் நான் முன்னாடி தான் போவேன் அப்படின்னு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு தான் பயனற்றதாக போகும், நல்ல வாழ்க்கையாகவும் இருக்காது. அதனால் ஒரு ஆசிரியரோ ஒரு வேறு முன்னோர்களோ சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள வழி தொடர்ந்து அவங்க சொல்கிறத கேட்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையும் சரி, படிப்பும் சரி, நல்ல முன்னேற்றத்தை அடையும். எல்லாம் அவங்க சொல்கிறத கேட்க மாட்டேன், அவங்களுக்கு முன்னாடி முந்திட்டு போகுவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட லைஃப் தான் அதில் பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னார். இதிலிருந்து இது படிப்புக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கைக்குமே இது ஒரு முக்கியத்துவமானது. இதை புரிஞ்சு நடந்துட்டால் நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது தெரிஞ்சுக்காமல் சில பேர் நான் தான் பெரியவன், அவங்க சொல்கிறபடி நான் போக மாட்டேன், அந்த வழியில் நான் நடக்க மாட்டேன் அப்படின்னு வெதண்டாப்பாத பேசுவாங்க.